ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் நம்ம வித்யாவுக்கும் ரோகிணிக்கும் பயங்கரமாக சண்டை வந்துருச்சுங்க. இதை பார்க்கும்போது பெய்யுக்கும் சண்டை. நான் பார்க்குறவங்க உடைய போகுது மண்டை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா, நீ இப்படி பண்ணிட்டல்லடி, நீ எனக்கு துரோகம் பட்டல்லடி, இனிமேட்டுக்கு நீ என் ஃப்ரெண்டே இல்லடி, ஆமாண்டி அவ்வளோதாண்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் உன் பேச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. என்னடா பொசுக்குன்னு இப்படி கோச்சிக்கிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம முத்து இருக்காரே, இதை யார் பண்ணியிருப்பான்னு ஓவர் திங்கிங்கில் யோசிக்க, மீனா ஒரு பக்கம் இவங்களா இருக்குமோ அவங்களா இருக்குமோ மண்டையை குழப்பிடுறாங்க. அட அறிவுக்கட்ட ஜீவனே, நீ ஏன் இப்படி அப்பாவியாக இருக்கன்னு சொல்லிட்டு அவர் நடந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி, இப்போ ஒன்று நம்ம ரோகிணியாக இருக்கணும், இல்லையா நம்ம வித்யாவாக இருக்கணும், வித்யாவோட ஃபோட்டோ கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்ல, மறுநாள் காலையில் விடிஞ்சோன்னே இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஜராகிறது யார், அதாவது பட்டையை போட்டுக்கிட்டு தம்பி ஒருத்தர் ஃபாலோ பண்ணுவாப்ல. என்னங்க நீங்கள் 2 நாளாக வெளியே வரலன்னு சொல்லிட்டு வித்யாவை போய் பார்க்க, அதுக்கப்புறம் ஏன் நான் வரலன்னா என்ன ஃபீல் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்க, 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு மாறி கேட்டுட்டு இருக்காங்க. குமுதா ஹாப்பி ஆனாச்சின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஹாப்பி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து உட்கார, அந்த டைம் பார்த்து மீனா வர, இவங்க ஹாப்பியாக மூடு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டவங்க, நம்ம அப்படியே ஃபோட்டோ எடுக்கலாமா, வெக்கப்படுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுத்துட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. மீனா சரியான ஆளுப்பானி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஃபோட்டோ எடுத்துகிட்டு இங்கே வந்து அனுப்பி விட்டு இதை பார்த்து தாத்தாட்ட பேச சொல்லணும்னு சொல்ல, அவர் நான் வெளியே போயிருக்கேங்க வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு பொசுக்குன்னு. சரி விடுங்க, கடவுள் இருக்கான், குமார்னு ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணியும் மனோஜும் வீட்டில் ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து ஏதோ ஒரு தினமும் ஒரு கனவு காட்டுறாங்க. அப்போ நினைக்க போதுமா, உனக்கு ஆப்போ சீக்கிரம் வரப்போதுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரோகிணி திடீர்னு பேய் கனவு கண்டு அப்படியே எந்திரிச்சு உதன்னு உதைக்கிறாங்க நம்ம மனோஜை. உதச்சி தள்ளி அதுக்கப்புறம் பார்த்தா வீடியோ எடுக்கிறாரு அவர். பொண்டாட்டி கத்திக்கிட்டு எல்லாரதை பார்த்தோன்னே பயந்து போய் அவன் ஏஞ்சி எழுப்பிடுவான்னு பார்த்தா இவர் வீடியோ எடுக்கிறாரு. நீ என்னப்பா 2K ட்ரெண்டா, சரி ஓகே